கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிற நம்மளுக்கு ஆண்டவர் இதோ அவர் என்ன செஞ்சார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. மகளின மரியாதைலாம் என்ன செய்கிறாங்க? இனி இயேசுவை வைத்த இடத்தில் காணுமே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில் தேவதூதன் நின்று கொண்டு அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடி அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை இந்த நாளில் நமக்காக மரித்தார், சிலுவையில் அவர் என்ன செய்தார்? மரித்தார். 3ஆவது நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? தாமே சிலுவையில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். என் அன்பு பிள்ளைகளே, அதை நினைவு கூர்ந்தவர்களா இந்த நன்னாளில் நீங்கள் என்ன செய்யணும்? விடுதலை வாங்கணும். ஒருவேளை முடியாமல், பார்வை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்ன அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கொண்டு இருக்கலாம். அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? உயிர் பெற செய்வான். ஒருவேளை உங்கள் கற்பம் மலட்டு கற்பம்னு சொல்லி உங்களை இழிவாக பேசலாம், நிந்திக்கலாம். அந்த கற்பத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த கற்பத்தையும் உயிர் பெற செய்து அழகான கற்பத்தை தந்து உங்களை என்ன செய்வாராம்? உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவாராம். என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான். ஒரு சகோதரி தெரியும், அவங்க ஊனமுற்றவங்க தான். ஆனால் 15 ஆண்டு ஆயிடுச்சு, கற்பம் இல்லை. உற்றார் உறவினர்லாம் என்ன செஞ்சாங்க? இழிவாக நினச்சாங்க. ஒரு குழந்தைய என்ன செஞ்சாங்க? எடுத்து வளர்த்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த குழந்தை வளர வளர அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்மளுக்கு எல்லாம் அந்த பிள்ளைக்கு தானே போகும், நம்மளுக்குன்ற ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நம்மளை எவ்வளவு நேசிக்கும் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் சொன்னபடி செய்கிற கர்த்தர். வாக்குரைத்தா, நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குரைத்தா. அதே போல் 15ஆவது ஆண்டில் அழகான ஆண் குழந்தையை கொடுத்து என் அன்பு பிள்ளைகளே உயிருள்ள சாட்சியாக வைத்திருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையிலையும் என் கற்பத்தில் உயிர் பெற செய்தாங்க. ஒரு அதுவரையும் இருளுக்குள்ள இருந்து உலகத்தார் நிந்தனை, உற்றார் நிந்தனை, மற்றவங்க நிந்த என்னால் தாங்க முடியலை. ஆனால் ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை உயிர் பெற செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளைகளே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசு உன்னுடைய கற்பத்தை பலனுடைய உயிரிடைய செய்ய அவரால் முடியும். உன்னுடைய வியாதி படுக்கையை அவர் உயிர் பெற முடியும். உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவர் உயிர் பெற முடியும். ஒருவேளை எதிரின் தாக்குதலால் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அந்த பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலை தர முடியும். கலங்காதீர்கள். இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளையின் திருமண காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவா. என்னென்ன காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ அத்தனை காரியத்திலையும் அவர் உயிர் பெற செய்வான். ஜெபிப்போமா? எம்மவர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே இல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆசரிக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்தெந்த காரியத்தில் உயிர் பெற முடியலை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் கடந்து வந்து
உங்கள் இல்லத்துக்கு கடந்து வந்து, உங்கள் உள்ளத்துக்கு கடந்து வந்து பலவீனப்பட்ட உறுப்பை பலடைய செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு விடுதலை பெற முடியாதபடி பல காரியத்தில் கட்டுண்டு இருக்கிறீங்க. அத்தனை காரியத்திலையும் அவர் கடந்து வந்து அவர் என்ன செய்கிறார்? உயிர் பெற செய்கிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.